தை கிருத்திகையான இன்னைக்கு கந்தகோட்டம் கந்தசாமியை நம்ம பக்தி செய்வோம். திருப்போரூரில் 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அந்நியர் படையெடுப்பின் காரணமாக முருகன் சிலை மறைத்து வைக்கப்படுகிறது. எங்கே மறைத்து வைத்தோன்னு மறந்துடுறாங்க. அப்புறம் வேறொரு சிலை பிரதிஷ்டை செய்யப்படுது. அந்த சமயத்தில் முருக பக்தர்கள் 2 பேர் சென்னையிலிருந்து அன்றாட நடந்து கிருத்திகை ஒவ்வொரு கிருத்திகைக்கும் திருப்போரூர் போவாங்க. அப்படி அவங்க ஒரு நாள் நடந்து போகிற களைப்பில் ஒரு வேப்ப மரத்தடியில் உறங்கும் போது அவங்களுக்கு முருகன் கனவுல தோன்றி இந்த மரத்துக்கு கீழே தான் புதையுண்டு இருப்பதாக சொல்கிறார். உடனே அந்த 2 அன்பர்கள் பேர் கந்தப்ப ஆசாரி, மாரி செட்டியார். அவங்க, நீ பெரிய சிலையாக இருந்தால் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது, நீ சின்ன குழந்தை வடிவத்தில் வந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னே அந்த சிலை தன்னை சுருக்கி கொண்டதாம். அதை அவர்கள் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்த இடம்தான் சென்னையில் கந்தக்கோட்டம். சென்னைக்கு தர்மமிகு சென்னைன்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்ததே இந்த கந்தக்கோட்டம் முருகன் தான். தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் அருள்பாலிக்கும் கந்தவேளேன்னு வள்ளலார் முருகப்பெருமானை பாடியிருக்கார். இந்த கோவிலுடைய உற்சவர் சிலையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உற்சவர் சிலை செய்திருக்கிறாங்க, பஞ்சலோக சிலை. வார்ப்பெடுத்து முடித்த உடனே சிலையில் நிறைய பிசுறு இருந்திருக்கு. அதை நீக்குவதற்காக ஸ்தபதி அதில் சுத்தியல் வச்சுருக்கார். என்ன ஆச்சரியம், அவருக்கு அப்படியே மின்னல் அடித்த மாதிரி விழுந்து மயங்கி விழுந்துடுறார். உடனே அவர் சொல்கிறார், இதில் நிறைய தெய்வீக சக்தி இருக்குது, என்னால் இந்த சிலையை பிசுறு எடுக்க முடியாதுங்கிறாங்க. பிசுறு எடுக்காத சிலையை கோவிலில் வைக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு அறையில் வைத்திருக்கிறார்கள். அப்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய மித்த படித்த பண்டிதர் ஒருவர் காசி மாநகரத்துலேருந்து வர்றார். கந்தசாமியை கும்பிடுறார். உற்சவர் சிலை ஏதும் இல்லையானோடனே கோவில் அன்பர்கள் கதையை சொல்கிறாங்க. உடனே அவர் அதை பார்த்துவிட்டு, மூலவருக்கு எத்தனை சக்தி இருக்கிறதோ அத்தனை சக்தி இந்த உற்சவர் சிலைக்கு இருக்குது, இதை புற கருவிகளால் நாம் சுத்தம் பண்ண முடியாது, அதனால் நான் உங்களுக்கு அக தூய்மையினால் செய்கிறேன்னு சொல்லி தியானத்தில் அந்த பிசுரை எடுத்துறார். அந்த உற்சவர் சிலையின் பெயர் தான் முத்துக்குமார சுவாமி. கந்தக்கோட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, சென்னையின் முக்கிய அடையாளங்களுள் ஒன்று. தை கிருத்திகையான இன்னைக்கு நாம் கந்தக்கோட்டத்தை உரையும் கந்தசாமியையும் முத்துக்குமார சாமியின் தல வரலாறை பக்தி செய்தோம்.